மைண்ட் கிராஃப்ட் ரசிகர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். காலை வணக்கம், மாலை வணக்கமா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த வணக்கத்தை வச்சுக்கோங்க. போன வீடியோலேயே சொன்ன மாதிரி வீட்டை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம வீடு. பிஜிஎம்லாம் போட முடியாது, காப்பி ரேட் அடிக்கிறானுங்க சுற்றி. இதுதான் நம்ம வீடு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மேலே போய் பார்த்தீங்கன்னா என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃப்யூச்சரில் எவனாவது வந்தானா அவனுக்கு வாடகைக்கு விட்டுறலாம், வாடகைக்கு விட்டுறலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதாவது விவசாயம் பண்ண போகிறோம். அதுவும் சாதாரண விவசாய நிலம் இல்லை, நம்ம கடலுக்கு மேலே விவசாய நிலம் கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்மக்கிட்ட 4 டேட்டு மட்டும்தான் இருக்குது. அயன் 7 இருக்குது. சரி, நம்ம ஷவல் செஞ்சுக்கிட்டு நமக்கு டேட்டு கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு பில்டு பண்ண போகிறோம். அதே தான் ரொட்டேட்டாக டேட்டு கலெக்ட் பண்ணுவேன், போய் கட்டுவேன், டேட்டு கலெக்ட் பண்ணுவேன், போய் கட்டுவேன். இதே தான் ரொட்டீனாக இருக்கும். கொஞ்சம் சலுப்பு எடுக்காமல் பார்த்துக்கோங்க. சுற்றியும் இந்த கண்ணாடி கிளாஸ் வேறு வைக்கணும், அதுவும் பார்த்துக்கலாம் சைடில். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ குவாலிட்டி லோவாக தான் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப பழைய ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறேன். அது என்னடா பழைய ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு புதுசு, ஆனால் நான் இப்போ இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பழசு. அப்போனா இந்த வீடியோ எவ்வளோ பழைய வீடியோன்னு பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டீங்க, அதனால் இதுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை நான். சரி, இப்போ போய் நம்ம டேட் கலெக்ட் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட 4 டேட் தான் இருக்குது. இதை எடுத்து இன்வெர்ட்டியில் வச்சுக்கிட்டு நம்ம போய் இன்னும் அந்த மலையை கடைசியாக பார்த்துக்கோங்க. மலைன்னா அந்த வீட்டுக்கு ஓரமாக தெரியுதுல்ல, அந்த சின்ன மவுண்டனை மட்டும் கடைசியாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே அது இருக்காது. இதைத்தான் சொன்னேன், இதுக்கு மேலே இருக்காது. டேட் கலெக்ட் பண்ணுற நேரத்தில் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். நான் வந்து மொபைல் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் பிசி கேம்ஸும் பண்ணலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை அப்புறமேட்டு வந்து மீட் பண்ணுறேன். நான் டேட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இதை பார்த்தேன். பக்கத்தில் ஒரு ஜாம்பி பையன் வந்து வில்லேஜர்கிட்ட வம்பு இழுத்துட்டுக்கிறான். அது குட்டி வில்லேஜரு. டேய், சின்ன பையன்கிட்ட தான் வீரத்தை காமிப்பியா? வாடா டேய். என்னடா சின்ன பையன்கிட்ட வீரத்தை காமிக்கிற? வாடா இப்போ வாடா. கையில் ஆயுதம் கூட இல்லை, ஆயுதமே இல்லாமல் இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கேன். இதுக்கோசரமே ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அந்த சின்ன பையனை ஜாம்பிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு லைக் போடுவீங்களா? மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க, பரவாயில்ல. கஷ்டப்பட்டு இவனை அடித்து காப்பாற்றணும். அடிச்சு சாவிடா. ஒரு வழியாக செத்து போயிட்டான். எங்கடா குட்டி பையன்? டேங்க்ஸ் கூட. ஏய், என்னடா 2 கிரீப்பருக்கு நடுவில் நின்றுட்டுருக்குற? ஐயோ, இங்கே இருந்தால் நம்ம சொல்லி முடிஞ்சு போய்டும். நம்ம போய் தூங்கிட்டு காலையில் வந்து நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ரெஸ்பாண்ட் பாயிண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. சரி, காலையில் பெட்டை விட்டு எழுந்தாச்சு. வெளியே போயிட்டு இப்போ ஹங்கர் பார் வேறு குறைஞ்சி போச்சு. இப்போ சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஐயோ, ஒரு கிரீப்பர் வேறு இருக்கான். அவன் இருந்தானே, அவன் தூரத்தில் தானே இருக்கான். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து வெடிச்சு போயிட்டானே. அதுக்காக நம்மளை பலி கொடுத்துடலாம் போய். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோவா வெப்பன்ஸ் கிடையாது. வெப்பன்ஸ் வந்ததுக்கு முன்னாடிலாம் இவனுங்களை தூக்கி போட்டு மிதிச்சு போடலாம், அது 2வது விஷயம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். ஏன்னா இல்லைங்க முடிச்சவனுங்க. இந்த குழியை வேறு மூடணும். இது என்னத்துக்கு நான் பண்ணேன்னே தெரில. இந்த குழியை வேறு நான் தேவையில்லாமல் டேட்டு வச்சு மூடிவிட்டேன். அந்த டேட்டையும் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறதே, எனக்கு வேறு மூளை இல்லை. அவ்வளோவா மூளை இருந்தால் நான் ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். சரி, அந்த குழியை மூடிட்டோம். அந்த குழியை மூடினதுக்கப்புறமேட்டு வேறு என்ன வேலை? திரும்பியும் போய் டேட்டு கலெக்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. திரும்ப போய் டொக்குன்னு குத்தி எல்லா டேட்டையும் கலெக்ட் பண்ணோம். ஒவ்வொரு டேட்டாக. டேய், இங்கே பாருங்க, நம்ம காப்பாற்றின வில்லேஜர் வளர்ந்து போயிட்டான். எப்பட்றா வளர்ந்த? அவன்தான் நட்டுக்குது. சுற்றி முற்றி பார்த்தா அவனை காணும். பாடுறா, நல்லா வளர்ந்து போயிட்டான். சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ டொக்குன்னு திரும்பியும் கொத்தி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது. தைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓடுற நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஏய், என்னடா வேடிக்கை பார்க்குறியா? கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? அவன் எங்கே ஹெல்ப் பண்ண போகிறான்? நாம் தான் நமக்காக உழைக்கணும். நாம் விவசாய நிலம் கட்டுறதுக்கு அவன் உழைக்கணுமா? பேசாமல் வில்லேஜரோட விவசாய நிலத்தை நாம் எடுத்துக்கலாமா? வேணாம். அவன் பாவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான்? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2.25 ஸ்டாக் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா டேட்டு. இப்போ இந்த டேட்டு போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் வந்து ரொம்ப இப்போன்னு சொல்கிறேனோ,
சரி, நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு கட்ட போகிறோம். இந்த இடம் தான் பார்த்து வச்சுருக்கேன். சரி, இங்கேருந்து பிளாக் போர்டு ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போங்கடா எண்டம் இல்லை. ஏதோ போதும். போதுமா? இந்த இந்த தூரம் போதும். நம்ம இங்கேருந்து கட்ட ஆரம்பிச்சிக்கலாம். நேராக இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் போதோ போட்டும் போ. எங்கடா இன்னும் கொஞ்சம்ன்ட்டு இவ்வளோ தூரம் இழுத்துட்டே போயிட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசித்து பார்த்தேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் லேண்டை ரொம்ப பெருசாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓஷனுக்கு நடுவில் மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் மாறிடுச்சு பிளானு. அதுக்காக சுற்றியும் நமக்கு ஸ்டோன்லாம் தேவை, நிறையா பொருட்கள் தேவைப்படுது. முதல்ல இதுங்களுக்கெல்லாம் நெட்டு வைக்க நமக்கு சீடுலாம் தேவை. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, வில்லேஜர்கிட்டேருந்து ஆட்டை போட்டுக்கலாம். இதோட லேண்டுக்கும் ஓஷனுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணோம். அதனால் இந்த பிளாக்லாம் இதுக்கு அந்தாண்ட இருக்கிற பிளாக்லாம் நம்ம உடச்சி எடுத்துடலாம். நமக்கு வுட்டும் நிறைய தேவைப்படுது. வுட்டை வச்சு பிளாங்க்ஸ்லாம் செய்யணும். அதனால் வந்து நான் வுட்டை வச்சு பிளாங்க்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளாங்க்ஸ் செஞ்சுட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இல்லை, இதை கொஞ்சம் கீழே ப்ளேஸ் பண்ணோம். அதனால் இதை உடச்சிடலாம். இந்த பிளாங்க்ஸ் முதல்ல அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை உடச்சிடலாம். அதனால் கரெக்டாக அந்த கீழே கார்னரில் வைக்கணும். இது வேறு வரமாட்டேங்குது. இப்படி தான் வைக்கணும். இதே மாதிரி வரிசையாக நம்ம வச்சுக்கிட்டே போகணும். இதை உடச்சி எதுக்கு இந்த மாதிரி ஸ்லாபில் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம்னா, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு பிளாட்ஃபார்முக்கும் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் கேப் இருக்கும். நாம் வந்து அறுவடையா அது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, நாம் வந்து அறுவடை பண்ணும்போது வந்து அந்த பொருட்கள் வந்து தண்ணியில் உழுகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லாப் வச்சு நான் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பிளாட்ஃபார்மு, இது ஒரு பிளாட்ஃபார்மு, 2 பிளாட்ஃபார்ம் இருக்கா. நடுவில் சின்னதாக ஒரு கேப்பு வரும். இருட்டே ஆகிடுச்சு, இருந்தாலும் தண்ணிக்கு நடுவில் வரமாட்டானுங்கிற நம்பிக்கையில் நான் இன்னும் கட்டிகிட்ருக்கேன். இது வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நமக்கு தேவையில்லை. இன்னும் அந்த சைடு கவர் பண்ணணும். கீழே பிளாங்க்ஸ்லாம் வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு வேறு இருட்டாயிடுச்சு. அவனா அதை அட்டாக் பண்ணி விடணும்னு வேறு பயமாக இருக்குது. வேகமாக கட்டலாம். இந்த பிளாங்க்ஸ் வேறு ப்ளேஸும் ஆக மாட்டேங்குது. அப்படி ப்ளேஸ் ஆனாலும் தப்பான இடத்துல ப்ளேஸ் ஆகுது. அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நைட் டைமில் இதுக்கு மேலே நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் போய் தூங்கிட்டு காலையில் வந்து நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கலான்னு எனக்கு தோணுது. வந்தாச்சு, காலையில் எழுந்திரிச்சு காலையில் திரும்ப இந்த மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளாட்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு காலியாகி போச்சு. நான் எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கேன்னு மேலே கவுண்டவுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். டேட்டு காலியாக திரும்ப போய் நான் வேறு மைண்ட் பண்ணிட்டு வேறு வரணும். 2 ஆடுங்க வேறு இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே கிடச்சிருந்துச்சுன்னா நான் அங்கேயே தனியாக ஒரு வீடு கட்டியிருப்பேன். தோண்டி தோண்டி தண்ணியே வந்துடுச்சுங்கிற மாதிரி தோண்டி ஸ்டோனே வந்துடுச்சு. எனக்குன்னே வராங்க டொக்கு 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 டொக்குன்ட்டு. வெறுங்கையில் டேட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால் ஒரு ஷவல் ஒன்று செஞ்சுக்கிறேன். நமக்கு ஸ்டோனும் தேவை. அதனால் இந்த ஸ்டோனையும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவன் வேறு அயன் காலம் வேறு ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் நம்மளை அடிக்க மாட்டான். நம்ம தேவையான ஸ்டோன்ஸில் டேய், இங்கே ஒரு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மேலே கல் மேலே ஏறிவிட்டு வர. ஏய் பாடுறா, உன்னாதான்டா. எங்கடா போகிறான்? கீழே இறங்கட்டும். இறங்காமையா போவ? இறங்குன்னு செத்தடி மாப்பிள்ளை என் கையால். நான் அவன் கையால் சாவறேன்னா அவன் என் கையால் சாவறான்னா நான் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். நான் இங்கே ஒருத்தர் குத்துக்கல்லாட்ட மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கேயும் இங்கேயும் குறுக்க நடந்தா என்ன? அப்போ என்னடா எனக்கு மரியாதை? ஏய் நில்றா. ஏய் இந்த சைடு திரும்படா. நான் ஒருத்தன் இங்கே மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறேன். என்னடா இங்கேயும் பார்த்துருக்குறா? என்ன படுறா? டேய் என்ன படுறா? டேய் நீயாச்சும் என்னை மதிடா. டேய் பாடுறா என்ன குறுக்கா வரக்கூடாது. போய் அந்த சைடு விளையாடு போ. வந்துட்டான் பார்த்தான். சரி இவனாட்டான் அடிச்சேன்னா காதெல்லாம் கிழிஞ்சிட்டு போயிட்டாய். நல்ல வேலை நாம் தப்பித்தோம் இவங்கிட்டேருந்து. அப்படியே அந்த ஆட்டியும் கூட்டிகிட்டு பார்ப்போம். சரி, நமக்கு தேவையான ஸ்டோன்ஸு அப்புறம் டேட்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்புறமேட்டு மீட் பண்ணுறேன். திரும்பவும் நம்ம கட்டுற வேலை தான். கட்டுறது வெட்டுறது. நான் வேறு ரொம்ப வருத்தங்க இந்த தாட்டி ஆர்சிபி தோற்று போச்சு. அதை விட ரொம்ப வருத்தங்க.
சிஎஸ்கேல தோனியோட கடைசி மேட்ச். இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 8 மணி நேரமா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லியும் நான் அதை தாண்டியும் 24 மணி நேரம் வேலை செய்வேன் என்று ராப்பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. கட்டிகிட்டே இருக்கேன். 23 நிமிஷமாக விளையாண்டுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வீடியோ லென்த்து கம்மியாக தெரியும். ஏன்னா நான் எக்கச்சக்க சீன் கட் பண்ணியாச்சு. அதனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணோம். கவர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு காலையில் மீட் பண்ணலாமா? காலையாவதா இல்லை அடுத்த இரவாவதா தெரில. ஐயோ அம்பு வேற விடுறாங்க. இவன் ஏன்டா எங்கேருந்துடா எனக்குன்னே வரீங்க, இங்கே வாய்ஸ் ஓவர் பண்ண விடாமல் தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீயும் ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணி சாவடிக்கிற? நம்மக்கிட்ட ஒரு வெப்பன் கூட இல்லை இவனை தோக்கடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு ஷவலு ஒரே ஒரு பிக்காக்ஸ் தான் வச்சுருந்தான். இந்த சவலம் இப்போ இருக்கான்னு தெரியல, உடஞ்சிருச்சாட்டுக்குது. கண்ணில் பட்டபடி இல்லை. இவனை வேறு போட்டு தள்ளணும். இவனை போட்டு தள்ளாமல் அப்படியே பூந்து ஓடி போயிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். என்னடா பார்க்குற? என்ன ஏய் பெரிய பாகுபலி நினைப்பா? குறி தவறாமல் அடிக்கலான்னு பார்க்குற? சரி நம்ம ஓடிடுறது தான் இப்போதைக்கு நமக்கு நல்லது. ஐயோ ஜம்ப் பண்ணவே அடிக்கிறான். இவன் மகேந்திர பாகுபலி மாதிரி இவன் அடுத்து அவரும் அவரோட வாரிசாட்டுக்குது. புதைச்சி விட்டாங்க, எலும்பு கூட ஆகி போயிட்டான். இப்போ எங்கே காணோம்? டேய் எங்கடா போயிட்ட? காணாமல் போயிட்டாங்க. காலையில் கட்டலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் ஸ்கெலிட்டனு. அதனால் நம்ம இதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காலையில் மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். என்னத்துக்கு 2 வேலையை செஞ்சுக்கிட்டோன்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஏய் யாரா அவன்? தண்ணிக்குள்ளார இருந்து வந்துட்டு போகிறான். பார்த்து தாங்கியா இருக்கணும். இங்கெல்லாம் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இது முழுசாக கட்டி முடிக்க போகிறேன். முடிச்சாச்சு. இப்போ சுற்றியும் நம்ம ஸ்டோன் பிளாக்கால் கவர் பண்ணோம். ஸ்டோன் பிளாக் ஒப்சீரியன் பிளாக்கால் கவர் பண்ணோம். ஃபுல்லாக கவர் பண்ணி ஏய் திரும்பி வந்துட்டியா நீ? ஐயய்யய்ய இவன் தொல்லை தாங்க முடியலங்க. அவன் ஒரு சைடு அம்பு விட்டோம், நம்ம கட்டிக்கலான்னு பார்த்தா ஐயோ அடிக்கிறான். யாரா நீ? எங்கேருந்துடா வர? எனக்குன்னே வரீங்க? ஐயோ தண்ணிக்குள்ளார வரத்தேன். ஐயோ என்னை காப்பாற்றிக்க. என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க. கொலை முயற்சி. தப்பிச்சு போய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம காலையிலேயே பார்த்துக்கலாம் விடுங்க. ஐயோ இந்த ஸ்பைடர் வாய் வேறு வளருது. தூங்கிட்டு அடுத்த நாள் இரவு பிக் பாஸ் ஷோ மாதிரி வச்சு அடுத்த நாள் காலை நேரம் 27 நேரம் 27. தண்ணியில் குதிச்சு அப்படியே போகலாம். கீழெல்லாம் போகிறதுல டேஞ்சர். அந்த சைடு க்ரீப்பர் இருக்கிறான், இந்த சைடு ஸ்பைடர் இருக்கிறான். இன்னையா ஹலோ சார், மகேஷ் பாபு சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? ஸ்பைடர் படத்துலேருந்து அப்படியே வந்துட்டீங்களா? மகேஷ் பாபு கூடயே எஸ்ஜே சூர்யா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு சைக்கோவே தான் அந்த படத்தில். பார்க்க சூப்பர் ஆக்டிங்காக இருக்கும். ஐயோ ஸ்பைடர் சார் அடிச்சு விடாதீங்க. நான் உங்கள் பிக் ஃபேன். கம்முன்னு இருந்துக்கலாம். அந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாக தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் பயமாக தாயாக இருக்குது. என்ன பயம்? பகல் டைமு நாம் பார்த்துக்கலாம். நாம் தான் இங்கே இல்லை. ஸ்டோன் இருந்த வரைக்கும் கட்டியாச்சு, ஆனால் ஸ்டோன் பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்டோன் வேணும். அதனால் நம்ம மைனிங் தான் போனோம். ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கையில் கிடக்குது. இதையும் எடுத்து எங்கேயாவது ஒட்ட வச்சுட்டு வர வேண்டியது தான். இங்கே வச்சுட்டு நம்ம பக்கத்தில் ஒரு கேவு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போயிடும். ஹங்கர் வர வேலை. தண்ணிக்குள்ளாரையே நாங்களாம் சாப்பிடுவோம்ல. இதுதான் நான் சொன்ன கேவு. இது உள்ளார இறங்கணும். உள்ளே எப்படிரா இறங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து குதிச்சாலும் கீழே சாக மாட்டோம். அதனால் குதிச்சிட வேண்டிதான். குதிச்சிட்றா கைப்புள்ள அந்த மாதிரிலாம் இது இல்லை. நாம் குதிக்கிற ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே இறங்கியாச்சு. உள்ளார போனால் காப்பர் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் மாட்டுது. காப்பர்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை அயன்னு கூட தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு ஸ்டோன் தான் தேவை. அயன் கூட அப்புறமேட்டு நமக்கு பார்த்துக்கலாம். இந்த கேவ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது அப்புறமேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பத்திரமான இடத்துல இப்போ ஸ்டோனை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு சாகாமல் தப்பிச்சு எப்படியாவது போகணும். சர்வைவல் சீரிஸ்
ஆமாம்ல, இது சர்வைவல் சீரிஸ் தான். சர்வைவல் சீரிஸாட்டம் இருக்குன்னு சொல்லலான்னு வந்தேன். நம்ம பண்ணுறதே சர்வைவல் சீரிஸ் தான். இதில் வேறு தனியாக வேறு சொல்லணுமா? சரி, இங்கே இருக்கிற டேட்ஸ் எல்லாம் டேட்ஸ்னே வேலை. டேய் ஸ்பைடரு, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? மகேஷ் பாபு சார், ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? சார் சார் அந்த சைடு பார்க்க சார். டேய் என்னய்யா, என்னடா உனக்கு மரியாதை? என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. டேய் சாப்பிடா டேய். சரி, டெவில் மோட் ஆன். நம்மளை எதுக்க வரவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். சாப்பிடா டேய். சாப்பிடுச்சாச்சு. சரி, இந்த நிமிடத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து நாம் மிகப்பெரிய தைரியசாலியாக மாறப்போகிறோம். இந்த மைண்ட் கிராஃப்டில் வர எந்த ஒரு மாபுக்கும் இதற்கு மேல் நான் பயப்பட போவதில்லை. ஏன்னா தூய தமிழில் பிச்சு வதற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தூய தமிழ் நல்லா தாங்க பேசுவேன். நார்மலாக பேசுறதுக்கு தான் வாய் வர மாட்டேங்குது. லொடன்னு போகுது. ஒரு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிறேன். பிக்காக்ஸ் இது நான் எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னோட கட்சினா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. நமக்கு இன்னும் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய தேவை. ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம அப்புறமேட்டு எதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அயன் இங்கெட்டா இது வந்து அயன் ஓர். இதை உருக்குனா தான் அயன் இங்கெட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் மைண்ட் கிராஃப்டை பற்றி. ஃபஸ்ட்டு டைம் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதெல்லாம் எடுத்து அயன் ஓர். சரி, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரா ஸ்டோன். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஸ்டோன் இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்புறமேட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நமக்கு நிறைய தேவை. ஸ்டோனை அப்படியே ப்ளேஸ் பண்ணுறத விட ஸ்டோன் ஸ்லாப்பாக வச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் எல்லாத்தையும் ஸ்லாப்பாக நான் செஞ்சுக்கிறேன். தேவையான ஸ்டோனை கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா, இங்கே வந்து பார்த்தா இருட்டாகி கிடக்குதுங்க. ஐயோ, இதுக்கு பதிலாக நம்ம உள்ளாரியே இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிருக்கலாம் போல இருக்குது. திரும்ப நான் உள்ளாரியே போயிடுறேன். இது நமக்கு செட் ஆகாது. வெளியே போனால் நம்மளை வகுந்து எடுத்து விடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்ன மாதிரி காதில் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நான் சொன்னதெல்லாம் அப்படியே ரப்பர் போட்டு அழிச்சு விடுங்க. நான் காலையில் தான் வருவேன். அப்போ விடிகிற வரைக்கும் என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எனக்குன்னே சில வயது வருவானுங்க. அவனுங்கிட்ட அடி வாங்க வேண்டியது தான். அடி வாங்கிறதுனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் விடிகிற வரைக்கும் கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போகலான்ட்டு. ஐயனும் தேவை தான். அப்புறமேட்டு தனியாலாம் மைனிங் வர முடியாதுல்ல. தேவையான அளவுக்கு இல்லை, சும்மா கண்ணில் படுற அயன்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு விடிகிற வரைக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு தானே ஊட்டியாக இருந்தால் கூட ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் மிகப்பெரிய கேவுங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே நமக்கு எக்கச்சக்க டைமண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு அன்லக்கி ஃபெல்லோ, நமக்கு டைமண்டே கிடைக்காது. சார்கோல், ஐயோ இதுதான் சொன்னல, நமக்குன்னே சில ஜீவராசிகள் வரும். அதுங்கிட்ட அடி வாங்குறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம். ஐயோ கீழே என்ட்ருமேனு வர சொன்னதுக்கு வந்துடுவானோ. நான் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஒளி தெரிகிறதுன்னு பார்த்தா விடிஞ்சிருச்சுங்க. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. நான் இப்போ மேலே ஏறி போனால் மட்டும் போதும். வீட்டுக்கு போகிற வழியில் இந்த சுகர் கேனை பார்த்தேன். சுகர் கேன் பார்த்தா கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வில்லேஜர் கன்ஃபார்ம் கேட்பான். அதனால் ஸ்டோரேஜ் வேறு இல்லை. இந்த கதவு என்னது தேவையில்லாமல் இருக்குது. இந்த கதவு ஏப்பா இங்கே எவனாவது வீடு கட்டிக்கோங்கப்பா. இது வச்சுட்டு நம்ம இந்த சுகர் கேனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். 3 தான் எடுக்க முடியும். இது நம்ம அடியோடு எடுக்கக்கூடாது. அடியோடு எடுத்தோம்னா திரும்ப வளராதுல்ல. அதனால் நம்ம மேலாக இருக்கிறத மட்டும் 4 இருக்குது நம்மக்கிட்ட. இது போதும். நம்ம இதை வச்சு மற்றதை வளர்த்தி அது வில்லேஜர்கிட்ட ட்ரேடு பண்ண முடியும் நம்மளால். வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த சைடே தான் இருக்குது. இந்த மரத்துக்கு அந்த சைடே தான் இருக்குது வில்லேஜ். இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வந்த 4 சுகர் கன்னி இங்கே வரிசையாக நட்டு வைத்து விட்டு தூய தமிழ்லையே நல்லா வருது. ஆனால் தூய தமிழில் எவனாவது ஐயோ இங்கே புதகுலிந்து நான் பார்க்கல. தூய தமிழில் எவனாவது கேம் பிளேக்கு வாய்ஸ் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். அப்படி தூய தமிழில் கேம் பிளேக்கு வாய்ஸ் கொடுக்குறது நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு சேலஞ்சாகவே பண்ணலாம். அதுக்குன்னு நான் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் தூய தமிழில் பேசுகிறதா இருந்தால் கூட பேசுவேன். அது ஒரு சேலஞ்சாக போட்டு எடுத்துகிட்டு வந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு திரும்ப கட்ட ஆரம்பிக்கணும். வரிசையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு. இப்போ நமக்கு வேலை கம்மி தாங்க. சுற்றியும் மட்டும் கட்டினா போதும். இந்த மாதிரி ஃபுல்லாலாம் கட்ட தேவையில்ல. நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு உட்டெல்லாம் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஸ்லாபியே செஞ்ச நாட்டுக்குது. இது பழைய கேம் பிளேங்கிறதுனால எனக்கே பாதி மறந்து போச்சு. அதனால்
இந்த ஸ்லாபெல்லாம் வச்சுட்டு அதுக்காண்டி இருட்டிடுச்சு. போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஸ்லாபெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சு உருக்கி வச்சுருந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து திரும்ப வீட்டுக்கு ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வீட்டுக்கு வந்து கண்ணாடி ப்ளேஸ் பண்ணணுன்னு. அது கண்ணாடி வச்சாச்சு. இப்போ தான் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது. சரி பார்க்கலாங்க. பார்க்கலான்னா இடத்துக்கு போய் பார்க்கலாம். நம்ம கொண்டு வந்திருந்த அயனில் ஒரே ஒரு அயனை மட்டும் நான் உருக்கி எடுத்துக்கிறேன். எதுக்கு இப்படி ஒரே ஒரு அயனை உருக்கி எடுக்கிறேன்னா, இப்போ ஒரு அயன் ஓராக வச்சா ஒரு அயன் இங்கிட்டு கிடக்குது. அப்படியே ஒரு அயன் ஓர் பிளாக்காக வச்சா ஒரு அயன் பிளாக்காகவே கிடச்சிக்குமா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு. ஆனால் அப்படி இல்லை, கிடைக்கல. அதனால் கிடைக்கிற 6 அயனையும் நான் தனியாக உருக்க ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த அயன் ஓரையும் அயன் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு அயன் பிளாக்கையும் அயன் ஓராக கன்வெர்ட் பண்ணி அதுவும் உருக்கிறதுக்கு வச்சுட்டேன். இந்த ஒரு அயனை வச்சு நான் என்ன பண்ணேன், லேண்டுக்கு ஃபுல்லாக ஸ்லாப் வச்சு முடித்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஹோ செய்யணும். ஹோனா நம்ம ஊரில் கலப்பைம்பாங்க. அந்த கலப்பை செஞ்சு மாடுலாம் இல்லை, நாமளே தான் இதில் உழுதுன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னமோ கீறி விடணும், மண்ணை கிளறி விடணும். இந்த ஹோவை எடுத்துகிட்டு போய் அது ஸ்டோனில் ஹோ செஞ்சுக்கிறேன். எப்பட்றா இந்த பேரில் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி, நானும் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் தாண்டா அப்படி. சாரி, மொக்க ஜோக் அடிக்கிறல்ல. இந்த மாதிரி மண்ணை கீறி விட்டு இதில் இந்த மாதிரி விதைக்கணும். விதைக்கு எங்கடா போவோன்னு கேட்டால் இருக்கவே இருக்குது வில்லேஜரோட நிலம். அதில் போய் நம்ம ஆட்டை போட்டு வந்துடலாம். ஏண்டா எங்களை பார்த்தா தான் உனக்கு டம்மி பீஸ் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னா, அப்கோர்ஸ் அது என்ன அப்படின்பா. இது ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுறலாம். ஒரு ஹோவே உடஞ்சி போச்சு, போய் இன்னொரு ஹோ செய்யணும். மண்ணெல்லாம் ஃபுல்லாக கிளறியாச்சு. சீட்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தானே ஒரு டவுட்டு. அதுக்கு தான் இருக்கே வில்லேஜர்ஸோட நிலத்துல இருக்கிற எல்லாத்தையும். ஆனால் நியாயமாக இருக்கணும்பா. நம்ம எவ்வளோ தான் எடுத்தாலும் திரும்ப நமக்கு வச்சிடணும். ஏன்னா நம்ம இதை எடுத்தோம்னா நமக்கு டபுள் விதையாக தான் கிடைக்கும். ஏன்னா சிங்கிளாக கிடைக்குது. என்ன சிங்கிளாக டபுளாக தான் கிடைக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. திருடுனாலும் நியாயமாக திருடணும்ப்பா. அதுதான் என்னோட கொள்கை. திருடத்தே தப்பு, இதில் வேறு நியாயமாக திருடணுமா? சரி, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே. நம்ம நல்லா இருக்கணும்னா யாரை வேணாலும், என்னமோ ஒரு டைலாக் வருமே மறந்து போச்சு, ஞாபகம் வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். வில்லேஜில் இருக்கிற எல்லா வீட்டையும் போய் அறுவடை பண்ணிட்டு வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் நிலத்துல திருடிடும்போது நம்மளை கையும் களவுமாக பிடிச்சி விட்டாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ, நம்மளையே பார்க்குறாரு, குறுகுறுன்னு பார்க்குறாரு. போல சொட்டை டேய் வட்டமாமே ட்ரு என்னையவே பிடிக்கிறாராம்மா. அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், இவன் சொல்கிறது உண்மைதான். காப்பிரைட்டு போட்டாலும் போட்டுருவாங்க நான் பேசின பேச்சுக்கு. இங்கே ஒழுங்காக கொத்தி விடல. யாரா அவன் வேலை பார்த்தவன்? நானே தான். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம கோலை எப்படியாவது முடிச்சு காமிச்சிட்டோம். இதுதான் நம்ம செஞ்சுருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டு. இது நான் வச்சுருந்த ஸ்கின்னே இல்லை. எனக்கு ஸ்கின்னு எப்படி மாற்றுறதுனே தெரியாது. அது அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமே அடுத்த வீடியோவில் ஒரு பார்ட்னரோடு அவங்கள சந்திக்கிறேன். பார்ட்னர்னா கேமிங் பார்ட்னர். சிரிக்கிறானுங்க பக்கத்தில் இருந்து உக்காந்துக்கிட்டு. வாய்ஸ் ஓவரே பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. சுற்றி சத்தம் போடுறாங்க, கடுப்பாகுதில்ல. சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது credit cards and the scammers, hitting the licks in the van, legacy, family, wait and see, look like a plan.